ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு டவுன் போயிட்டு அப் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து புரோக்கரேஜஸ் எல்லாம் சில பிரைஸ் டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க சில ஸ்டாக்ஸ்க்கு. ஸோ அதில் செலக்டிவா ஒரு 4-5 ஸ்டாக்கை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தோம்னா சுபர்ஜித் இன்ஜினியரிங் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிவ் கேபிள் அண்ட் ஹாலோகான் பல்ப் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. இவங்க இந்தியா மட்டும் இல்லாம யூகே, யூஎஸ், மெக்சிகோ அதே மாதிரி நிறைய வேர்ல்டு வைடா வந்து லாஜிஸ்டிக்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 25% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து 3 மில்லியன் பிளஸ் கேபிள்ஸ் வந்து வேர்ல்டு வைடா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 110 மில்லியன் பல்ப்ஸ் வந்து பர் இயருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா நான் ஆட்டோமோட்டிவ்ல 19%, ஆட்டோமோட்டிவ்ல 36%, டூ வீலர் செக்மெண்ட்ல வந்து 27%, அதர் சேல்ஸ்ல வந்து 18% வரைக்கும் அவங்க வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரிப்போர்ட் படி புரோக்கரேஜ் வந்து பினான்சியல் இயர் 25-26 வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ப்ராஃபிட் growth வந்து 11% அண்ட் பினான்சியல் இயர் 26 வந்து 13% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் பிரைஸ் தான் 642 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சைடு வந்து ஒரு 25% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா மகேந்திரா. ஸோ இவங்க வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டாக் ஆகட்டும், உங்க கம்பெனிஸ் ஆகட்டும் நல்லாவே சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து மகேந்திரா வந்து ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து 3420 ரூபா வந்து டார்கெட் பிரைஸா கொடுத்திருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது 22% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் சேல்ஸ் கரண்டா பாத்தீங்கன்னா 98,700 கோடியா இருக்கு. ஸோ இதுவே வந்து பினான்சியல் இயர் 25ல வந்து 1,15,000 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பினான்சியல் இயர் 26ல வந்து 1,29,000 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்டா வந்து ஸ்டாக்கோட பி வந்து 32 இருக்கு. இதுவே வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து 29-25 குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ பார்க்கும்போது பினான்சியல் சர்வீசஸ்ல 11.6% வந்து ரெவன்யூ வருது. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து 57.2% அண்ட் சர்வீசஸ்ல வந்து 12.6%, ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து 18.6% வந்து இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட் பிரைஸ்ல இருந்து 22% வந்து பொட்டன்ஷியலா அப்சைட் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசி லாம்போர்டு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து புரோக்கரேஜஸ் வந்து இதுலயும் ஒரு 20% வரைக்கும் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வேரியஸ் டைப்பான இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அப்கமிங் இயர்ஸ்ல இவங்களோட growth வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ கரண்டான growth வந்து பாத்தீங்கன்னா 13.8% NEP growth இருக்கு. ஸோ இது அப்கமிங் இயர்ஸ்ல 15.9, 16.3 வரைக்கும் இவங்களோட growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ பாத்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. கரண்டான ROI வந்து 17.2 இருக்கு. அப்கமிங் இயர்ஸ்ல 19.7, 20.2 வரைக்கும் இவங்களோட growth இருக்கும். அதே மாதிரி EPS பாத்தீங்கன்னா கரண்டா வந்து 38.9 இருக்கு. அதே மாதிரி அப்கமிங் இயர்ஸ்ல வந்து 51.4, 60.5 அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மோதிலால் ஓஸ்வால் புரோக்கரேஜஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ஷேரோட டார்கெட் பிரைஸா வந்து 2,100 ரூபா வரை கொடுத்திருக்காங்க. ஸோ அப்சைட் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இவங்களோட ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட புரோக்கர்ஸ் மூலமா 49%, கார்பரேட் ஏஜென்ட்ஸ் மூலமா 5%, அப்புறம் கார்பரேட் ஏஜென்ட் பேங்க் மூலமா 9%, அப்புறம் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் மூலமா 11%, அப்புறம் டைரக்ட் பிசினஸ் மூலமா 19% வரைக்கும் உங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து மெயினா வந்து எத்தனால் ஃபோக்கஸ்டான ஒரு கம்பெனி. இவங்க எத்தனால் மட்டும் இல்லாம வெரைட்டியான கம்பெனிஸ்க்கும் இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் கரண்டா பார்க்கும்போது 34,000 கோடிக்கு இருக்கு. இதுவே பினான்சியல் இயர் 25-26 வந்து 41,000 கோடி, 50,000 கோடி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கரண்டா வந்து 2,800 கோடியில் இருக்கு. அதுவே வந்து அப்கமிங் இயர்ஸ்ல 3,400 கோடி, 4,400 கோடின்ட்டு இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா வந்து பிரபுதாஸ் லில்லதார் அப்படிங்கிற புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிறதா பாக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து அப்சைடா வந்து 19% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்டாக் வந்து இப்போ டார்கெட் பிரைஸா வந்து 815 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம புரோக்கரேஜ் 20 ஸ்டாக்ஸ் பட்டா ஓவரால் கவரேஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த பாத்தீங்கன்னா தெரியும். ABB இந்தியா வந்து அக்குமுலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டார்கெட் பிரைஸா வந்து 8,400 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 8,877, BEML வந்து 4,520, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 290, அப்புறம் வந்து BHEL வந்து 264 அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 கம்பெனி வந்து டார்கெட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே என்ன ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.